பண்டிட் அசோக் பாரதியின் எண்கள் நமது கண்கள். எண்ணென்ப ஏனை எழுதென்ப எவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. எங்கள் நமது கண்கள், எங்கள் நமது கண்கள். பூமி தோண்டினால் புதையல், பூமி தோண்டினால் புதையல். எங்களை தேடினால் விடியல், எங்களை தேடினால் விடியல். உலகை ரசித்திடும் உங்களின் கண்கள், எங்கள் நமது கண்கள். உயிரின் இருப்பிடம் உண்டது எங்கள், எங்கள் நமது கண்கள். அலையும் மனதிலும் ஆறுதல் கூறும். நோய்களும் தீரும். உழைத்தால் உயர்வோம் உண்மை. அன்பான நேயர்களுக்கு வணக்கம். 50 ஆண்டு காலமாக பொது வாழ்க்கையில் இருந்து கொண்டு 25 வருஷமாக சின்ன துறையில் கலக்கி கொண்டிருக்கும் நம்ம பண்டிட்ஜியை வெல்கம் பண்ணலாம். பண்டிட்ஜி எண்கணித மேதை, எண்களின் சித்தர், அஸ்ட்ராலஜி, நியூமராலஜி, வாஸ்து, ஆன்மீகம், இந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்ச என்சைக்ளோபீடியா தாங்க நம்ம பண்டிட்ஜி. எத்தனையோ வருஷமாக நம்மளுக்கு நிறைய நல்ல விஷயங்களை சொல்லிட்டு வராங்க. இந்த எபிசோடில் பண்டிட்ஜி கிட்டேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாங்கிறத பார்க்கலாம். ஓகே, வணக்கம் பண்டிட்ஜி. பண்டிட்ஜி இவங்க ஒரு கேமராமேனு, நல்ல உழைப்பாளி, எல்லாருக்கும் நல்லது நினைக்கிறவங்க, நேர்மையானவங்க. இவங்களோட டேட் ஆஃப் பர்த் 30/5/1975. 1975. கே ராஜசேகரன் பேரு. ராஜசேகரன், RAJASE KARAN 26. அப்பா பேரு சி கண்ணுசாமி. கண்ணுசாமி. அம்மா பேரு எஸ் கமலம். கமலம். இவங்க பேர் வச்சு கொடுக்க சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க பண்டிட்ஜி. அதாவது ம். 3ஆம் எண் குரு. குரு பகவான் ஒரு அற்புதமான நம்பர். குரு பார்க்க கோடி நன்மை. அவர் எங்க இருந்தாலும் அவங்களுக்கு பலவிதமான நன்மைகள் வரும். அந்த மாதிரி நம்பர் குரு. சூப்பர். கூட்டி எண்ணு 3. ம். இப்போ இந்த 3 and 3 எல்லாம் ஸ்டார். ஓகே. 3 பிறந்தவங்கலாம் ஸ்டார். நல்ல ஸ்டாராக இருக்கும். ஏன்னா குருவே விதி என்னாமல் இருந்தார். ம். அந்த மாதிரி ஒரு அருமையான சிறப்பான ஒரு நம்பர். கே ராஜசேகரன் அப்படின்னா 26, நம்பர் 8. ம். ஒரு குடம் பாலில் ஒரு துளி விஷம். ஆஹா. ஒரே ஒரு துளி விஷம் கலந்துச்சு. ஆ. சின்ன வயசுலேருந்து பார்த்திங்கன்னா நல்ல டேலண்ட் பர்சனாக இருப்பார், நல்லா படிப்பார், எங்கேயோ நம்ம போகணும்னு படிச்சு போயிட்டு தான் இருப்பார். ஆனால் விதி டைவர்ட் பண்ணி 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 அவருடைய எண்ணங்களை பூரா சிதைச்சு, ஏதோ ஒரு கல்வி முடிச்சாச்சு, ஏதோ ஒரு தொழிலுக்குள்ள போகணும், ஜீவனம் பண்ணணும் அப்படின்னு இழுத்துட்டு இப்படி உட்கார வச்சுருக்குது. இதில் ஒரு சாதனையாளராக வரணும், அதில் ஒரு பெரிய வெற்றி அடையணும் அப்படிங்கிறதுக்கு இந்த 8 ஒரு பெரிய தடை. ஆஹா. சனீஸ்வரன் அல்லவா, ம். எவ்வளவு சம்பாரிச்சாலும் சரி, இந்த மாதம் நமக்கு 50,000 ஒரு வருமானம் வருதுன்னா கரெக்டாக பட்ஜெட் போட்டோம்னா 52 ரூபா. 52 2 ரூபா பட்ஜெட் கம்மி. நிறைய குடும்பங்கள்ல இதுதான் கதையா இருக்கு பண்டிட்ஜி. இவருக்கு இதுதான் கதை. அவரோட கதை இதுதான், ராஜசேகரனோட கதை இதுதான். ஆமாம். இதுக்கு அவருக்கு ஒரு அற்புதமான தீர்வு நம்ம கொடுக்கும். 3 and 3 எல்லாம் நல்ல ஸ்டார், ரொம்ப அருமையான ஸ்டார். அதே ஜாதகம் ஒரு பேரில் ஒரு வேலையை செய்யணும். ஆனால் பேர் மாற்றணும்னு எப்படி இவ்வளோ ஸ்டார்? பெரிய அதிசயம் தானே. இந்த மாதிரி இவருக்கு ஒரு அருமையான நம்பர் கொடுத்துடலாம். அங்கே தான் தாய் என்றைக்குமே தாய் தான். கேகேன்னு போட்டு. ஓகே. அம்மா கேகே நகர் மாதிரி கேகே. கேகே போட்டு RAJARSCKAR போட்டுக்கலாம். RAA ராஜங்கிற இடத்துல RAAJ ராஜசேகர். சேகரன் அல்ல, ராஜசேகர். இந்த ராஜசேகரன் 19 சூரியன் மாதிரி ஒரு பிரகாசம்.
ஓகே. கேகேவோட சேர்ந்தா 20 நம்பர் 5. இந்த நம்பருடைய அந்த நம்பர்ஸ் எல்லாம் எழுதி கொடுத்துடலாம் அவருக்கு. ம். புஷ்பராகம் வச்சு ஒரு மோதிரம் ரைட் ஹேண்ட் ரிங் பண்ணி போட்டு ம். ம். இந்த பர்த்டே அன்னைக்கு திருச்செந்தூர் போயிட்டு ம். பர்த்டே எவ்வரி பர்த்டே திருச்செந்தூர் போய் ஒரு வழிபாடு செய்யணும். காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய சித்திரகுப்தன் வழிபாடு. இந்த ரெண்டுமே லைஃப்பில் உங்களுக்கு ஒரு முக்கியமான கடவுள். கே ராஜசேகர்னு காலையில் ஒரு 5 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு ஒரு விளக்கேற்றிட்டு 108 விநாயகர் போற்றி சொல்லணும். ஓம் அன்பு விநாயகா போற்றி அது சொல்லிவிட்டு அந்த பேரை ஒரு நல்ல பச்சை இங்கில் ஒரு நோட்டில் 1 2 நம்பர் போடாமல் ரூல் எண்ணி வச்சுட்டு 23 தடவை கே ராஜசேகர் கே ராஜசேகர் அப்படின்னு எழுதணும். அந்த மாதிரி 104 நாள் எழுதணும். எங்கேயாவது வெளியூர் போனோம்னா இந்த நோட்டை எடுத்துகிட்டு போயிடலாம். RAAJA ராஜசேகர் SEKR. இந்த பேரை டெய்லி எழுதுகிறப்ப தான் வாழ்க்கை வசந்தமாகும். கொஞ்சம் நம்ம டெவலப் ஆனதுக்கப்புறம் மோதிரம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ரிங் போட்டோடனே நல்ல ஒரு உடல் உழைப்பு, நம்முடைய ஸ்டாரு, நம்முடைய இன்கம் எல்லாமே ரைஸ் ஆகும். அப்போ நம்முடைய லட்சியங்கள் நம்ம ஃபார்ம் பண்ணிக்கணும். இதுதான் நம்ம செய்யணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டோம்னா அந்த முடிவுக்குள்ள நம்ம போயிட்டோம்னா சிறப்பான ஒரு எதிர்காலம். ஸோ இன்னைக்கு 3ஆம் தேதிங்க. ராஜசேகர் சார் 3ஆம் தேதி பிறந்திருக்காங்க. அவங்க வாழ்க்கை இன்னையிலேருந்து மாற தொடங்கியது. ஆனால் சார் நீங்கள் மறக்காமல் சார் சொன்ன இதை ஃபாலோ பண்ணணும். வெறுமனே இங்கே அப்பாயின்மெண்ட் வாங்கி பேரை மாற்றி வச்சிட்டா பத்தாது. அவங்க சொல்கிறபடி எழுதி எல்லாம் பக்காவாக ஃபாலோ பண்ணிங்கன்னா மிகப்பெரிய மாற்றத்தை அடைவது உறுதி. முழு நிலவு. அந்த நாள் நீங்க பூஜைகள் செய்தாலும் எது செஞ்சாலும் உங்களுக்கு கைகூடி வருங்கிறாங்க. இந்த பௌர்ணமி தத்துவத்தை பத்தி நீங்களும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களே பண்டிட்ஜி. இப்போ சித்ரா பௌர்ணமி பௌர்ணமிகள்லேயே பெருசு சித்ரா பௌர்ணமி. இப்படி பௌர்ணமின்னு எனக்கு நிறைய பழைய நினைவு வருது. ஏன்னா 16 வயசுலேருந்து 26 வயசு வரைக்கும் ட்ரெயினில் 75 வயசா திருச்சிக்கு கொடுமுடியிலிருந்து இறங்கி போய் அம்மா போய் மெயின்கார்டு கேட்டில் நடந்து போவேன். 14 கிலோமீட்டர் நடந்து போய் அம்மாவை தரிசனம் 9 மணிக்கு தரிசனம் பண்ணிவிட்டு ஏதோ அங்கே இருக்கிற சாப்பாடு எதாவது கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு கோயிலே அன்றைக்கி உள்ளேயே உள்பிராட்டிலே படுக்கலாம். படுக்க அலௌட் பண்ணணும். விடிகிற வரைக்கும் கோயில் அம்மா கோயிலில் படுத்துருக்கேன். வெறும் தரையில் தலானிலாம் ஒன்று வெறும் தரையில் ஆனந்தமாக இருக்குது. எத்தனையோ முறையெல்லாம் சலங்கு சத்தம் கேட்கணும், கொடு சத்தம் கேட்கணும், கண் திறக்கவே மாட்டேன். ஆனால் அம்பாளுடைய ஊர்வலம். ஆனால் உங்களுக்கு பயமாக இருக்காதா? பயம் இல்லை. அம்பா இருக்கிறப்ப என்ன அம்பாள் தான் பண்டிட்ஜி. ஆனாலும் ஒரு சத்தம் வந்தால் கொஞ்சம் இதுவாக இருக்கும்ல. நான் சின்ன வயசில் அம்பாள் மேலே பக்தியில் எனக்கு ஒரே ₹1 ரயில்வே லைன் இருக்கும், அந்த பக்கம் சுடுகாடு இருக்கும். ₹1 கொண்டு ஒரு நம்பர் அச்சு பறிச்சுக்குவோம். அதை கொண்டு ஒரு சமாதியில் வச்சுருவோம். சின்ன சமாதினா அது பெரியதாக இருக்கும், மண்ணு தான். ஒரு காயத்தை சுருட்டி அங்கே கொண்டு வச்சுருவோம். அதை எடுத்து வந்தால் இன்னொரு ₹1, அந்த ₹1 சொந்தம், இன்னொரு ₹1 கொடுப்பான்னு பசங்க. ஓகே, சேலஞ்சு சின்ன வயசுல. நைட் 12 மணிக்கு தான் போகணும். ஐயோ பயமா இருக்கே. சரி, உடம்பு முழுசு வேப்ப தடவை, கண்டு எல்லாம் போட்டுக்கிடுவேன். வேப்ப தடவை பேய் பார்ப்போம். சில உருவங்கள் மட்டும் தெரியும். அங்கே வேப்ப மரம் நிறையா இருக்கு சுடுகாட்டில். இங்கேருந்து ஓடி போய் ஒரு வேப்ப மரத்தில் நின்றுக்குவேன். டக்குன்னு அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுங்க. போய் டக்குன்னு எடுத்து ஓடி வந்துடுவேன். ஆனால் அப்போவே உங்களுக்கு அம்பாள் காப்பாற்றுவாங்கன்னு சொல்லி அந்த வேறு எதுவுமே இல்லை. அப்போ உங்கள் சோலே கனெக்டாக இருக்குல்ல பண்டிட்ஜி அம்பாள் கூட. அமையொருத்தமாக என்னை காப்பாற்று. இல்லை, இப்போ 30 வயசில் ஒரு வேலை பார்க்குறோம், 20 வயசில் ஒரு வேலை பார்க்குறோன்னா கேள்விப்படுறோம், பார்க்குறோம், சொல்கிறோம், உபதேசம் கேட்குறோம், இல்லை ஏதாச்சும் ஒன்று பண்ணுறோம். சின்ன வயசுலேயே அதை பண்ணியிருக்கீங்கன்னா அப்போ உங்கள் சோலுக்கே அம்மாவோட ஆசீர்வாதம் இருக்குது. கண்டிப்பாக 6th to 11th வரைக்கும் ஒரு பெரிய ஞானி கைலாயம் போயிட்டு
ம். 60 வயசுல வந்தாரு. அவருக்கு பணிவிடை செஞ்சுட்டு ஜாதகம் சொல்ல சொல்ல எழுதுவேன். ம். அந்த ஞானம் தான் பிற்காலத்துல எனக்கு பெருசா நான் எடுத்துக்கல. விளையாட்டா எழுதினேன். டெய்லி 1½ மணி நேரம். ஆ. 4:30 மணி ஸ்கூல் விட்டா டியூஷன் 4 போயிருக்கீங்க பண்டிட்ஜி. இப்ப ஆமா. நாங்கலாம் லட்சக்கணக்கா டியூஷனுக்கு செலவு பண்றோம். நீங்க ஞானத்த வந்து ஒரு மகான் கிட்ட இருந்து அப்பவே டியூஷன் போய் ஆமா. ஆனா உங்க உங்க ஒபீடியன்ஸ நீங்க வந்து காணிக்கையா குடுத்துருக்கீங்க ஆமா. பண்டிட்ஜி. அதான் உண்மை. அப்புறம் மறுபடியும் 4 மணிக்கு மேல லைப்ரரி போயிருவேன். ம். அப்ப வந்து புக் படிப்பேன். புக்குன்னா நம்ம பெருசா வந்து டியூப் லைட்லாம் கிடையாது. ஆ. அறிக்கை நோட்டுக்கு தான். ஆ. அப்படி தோண்டி விட்டு ஒவ்வொரு அறிக்கை லைட் சப்ஜெக்டா வச்சுட்டு புக் 11 மணி வரைக்கும் படிப்பேன். அப்புறம் 5 மணிக்கு காவேரி போய் குளிக்க ஆரம்பிச்சிடும். அங்க சாமியார்லாம் வருவாங்க. நிறைய ஆ. குளிச்சுட்டு இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சூரியன் தியானம் பண்ணு. உனக்கு அப்படி கிடைக்கும், இப்படி கிடைக்கும். அவங்ககிட்ட சில குருவோட குளிச்சுட்டு ம். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பார்த்தா ஒரு 11 மணி வரைக்கும் ஆற்றுலேயே கிடப்பேன். ம். நிறைய பேர்கிட்ட பேசிட்டு அது எப்படி இது எப்படி. உனக்கு வந்து கடவுள் மேல் நம்பிக்கை இருந்துச்சுன்னா சூரிய கிரகணத்தை பாரு. ஆ. 10,000 வருஷத்துக்கு முன்னாடி இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு 11 மணி 23 30 வினாடிக்கு சூரிய கிரகணம் வானத்தில் நடக்குது. ம். சந்திர கிரகணம் நடக்குது. அப்போ பஞ்சாங்க கால்குலேஷன் எல்லாமே நடக்குமா? கரெக்ட். அப்படிங்கிறத நமக்கு குதிரைகள் வந்து முதல்ல அறிவுறுத்துறது. ம். நான் சொல்ல விளையாட்டாக சொல்லுவேன், உழைப்பு தான் மெயின். ம். நல்லா படித்தா பாஸ் பண்ணுறேன். ம். அப்புறம் போய் டெய்லி சரஸ்வதி கும்பிட்றேன். ம். ம். டெய்லி போய் சரஸ்வதி கும்பிட்டு தான் ஸ்கூல் போவேன். ம். வருஷக்கணக்கில். அந்த மாதிரி சித்ரா பௌர்ணமிங்கிற ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அன்னைக்கு வந்து சித்திரகுப்தனை வழிபடுறப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி கிடைக்கும். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சித்திரகுப்தனை வழிபடணும். உலகத்தில் பிறந்த எல்லா மனிதர்களுக்கும் ஆடிட்டர் அவர் தான். ம். இது புண்ணிய கணக்கு, இது பாவக்கணக்கு. பாவம் மூட்டை 5000, புண்ணியம் மூட்டை 500. ம். இந்த ஆன்மா மறுபடியும் அடுத்த பிறவி எடுக்கிறப்ப பகவான் விஷ்ணு கேட்குறார், நீ இந்த 500 பிறவியில் பிறக்கிறியா, இந்த பாவ மூட்டையிலிருந்து பிறக்கிறியா? வேண்டாம், 500 அப்படியே இருக்கட்டும், இந்த பாவ மூட்டைன்னு எனக்கு கொடுங்க. கஷ்டப்பட்டு இதை துடைக்கிற முதல்ல, அப்போ நான் அந்த 500 எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு வரம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் கஷ்டப்பட்டோன்னே, ஐயோ எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம்னு நமக்கு தெரியாதுல்ல. அந்த மாதிரி அந்த கணக்கு வச்சிருக்கிறவர் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அவர் போய் வழிபாடு செய்யும் பொழுது கையில் எழுத்தாணியோட அந்த பக்கம் சோழிகளோடு இருக்கு. நம்ம கணக்கெடுத்து பார்த்துட்டு, சரி போ, புண்ணியங்கள் அப்படியே இருக்கட்டும், இதில் பாவங்கள் ஒரு 100%ல் ஒரு மூட்டை பாவத்தை தூக்கி போட்டு நானே என்னுடைய புண்ணிய கணக்கு உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லி கொடுப்பாரு. அது சித்திரகுப்த வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு. அம்பாள் ஆலயங்களை வழிபாடு செய்வது, மதுரையில் போய் சொக்கநாதர் வழிபடுறது ஒரு சிறப்பு அம்சம், அண்ணாமலையார் வழிபாடு சிறப்பு, அம்பாள் வழிபாடு சிறப்பு. ஆனால் சித்ரா பௌர்ணமிக்கு ஒரு ஆலயத்தில் போய் வழிபாடு செய்வது மட்டுமே நம்மளுக்கு அந்த வருடம் பூரா நல்லா இருக்கும். ஓ! எந்த ஆலயத்துக்கு வேணாலும் வழிபடலாம். காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் போய் சித்திரகுப்தரே வழிபடணுங்கிறது இல்ல. எந்த இதுக்கு போனாலும் வழிபட்டால் ரொம்ப சிறப்பு. ஆ. 100 லட்சம் பேர் அங்கேயே போய் நின்று எப்படி இருக்கும். ஆமா பண்டிட்ஜி. அந்த ஒவ்வொரு வருஷம் ஒரு இடத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக சித்திரகுப்தனை வழிபடணும். இப்போ எங்கள் ஊரில் பார்த்தா அவர் யாருமே பார்க்க மாட்டாங்க. ம். இந்த ஒரு நாள் மட்டும் 1 லட்சம் பேர் 1 லட்சம் பேர். அந்த மாதிரி சித்திரகுப்தனை வழிபடுறது தான் அவர் தான் நம்மளுக்கு அதிகாரி, நம்மளுக்கு நிறைய வள்ளல் மாதிரி. அப்போ சித்ரா பௌர்ணமிக்கு மட்டும் வழிபடணுங்கிறது இல்லை. வியாழக்கிழமை சித்திரகுப்தனை வழிபடலாம். வழிபட்டால் ஏன்னா கேதுவுக்கு ஞானமூர்த்தி அவர். ம். கேதுவுக்கு ஞானமூர்த்தி. ஞானமூர்த்தி அவர். 7ஆம் நம்பர்காரங்களுக்கு அதிதேவதை கீழப்பெரும்பள்ளம் வந்து கோயில். ம். அங்கே கேது தண்ணி சந்நிதி இருக்கார், பூம்புகார் பக்கத்தில். அதிதேவதை வந்து சித்திரகுப்தன். நமக்கு என்ன காரியங்கள் நடக்கணுமோ அவர்கிட்ட போய் நம்ம ப்ரே பண்ணோம்னா அது நடக்கும். அந்த மாதிரி 7ஆம் நம்பர் ஒரு ஆலயம். அங்கே ராகுக்கு துர்கா தேவி இருக்காங்க. ராகுனுடைய அதிதேவதை, சனீஸ்வரனுடைய அதிதேவதை ஐயப்பன். 3 ஆலயங்கள். ஒன்று விநாயகர் வழியிட்டு உள்ளே போனோம்னா சம்மந்தம் பண்ணாத 3 பேர் இருப்பாங்க. ஒன்று சித்திரகுப்தன், ஒன்று ஐயப்பன், ஒன்று துர்கா தேவி. ஏன்னா ராகு கேது சனி ஒரே இடத்துல வழிபடுறது. அந்த மாதிரி சித்ரா பௌர்ணமி என்று சித்திரகுப்தனை வழிபடுறது, அம்பாள் ஆலயங்கள் போகிறது, இந்த மாதிரி அன்னதானங்கள் செய்வது, நம்மளால் முடிஞ்ச பொருள் உதவிகள் செய்கிறது, பேனா பென்சில்லாம் வாங்கிக்கொண்டு ஏழை குழந்தைகளுக்கு கொடுக்கறது, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற குழந்தைக்கு ஏதாவது யூனிஃபார்ம் வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் நம்ம செஞ்சால் சிறப்பு. அருமை பண்டிட்ஜி. பண்டிட்ஜி எனக்கு ஒரு டவுட்டு. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சித்திரகுப்தரை வழிபட முடியாது. ஏன்னா உலகத்துல இருக்க எல்லா மக்களும் கோயில் வாசல்ல தான் இருக்காங்க. அந்த நாளை விட்டுறலாம். வேற எந்த நாள்ல சித்திரகுப்தரை நம்ம போய் வழிபடுறப்போ நம்மளுக்கு நல்ல பலன்கள் உண்டாகும்? எப்பயுமே வியாழக்கிழமை. வியாழக்கிழமை.
வியாழக்கிழமை இன்னைக்கு போனீங்கன்னா ஆ. அவருடைய தரிசனம் நமக்கு நன்மை உடனே எல்லா நாளும் கொடுப்பார். ஆ. ஆனால் வியாழக்கிழமை போகிறது ரொம்ப விசேஷம். இப்ப கோயிலுக்கு போறப்போ நம்ம பூ ஏதாச்சும் வாங்கிட்டு போகணுமா? எப்படி பண்டிட்ஜி போகலாம்? அவருக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இளநீர். இளநீர். இளநீர் அபிஷேகம் பண்ணுறப்ப இளநீர் அபிஷேகத்துக்கு இளநீர் வாங்கி கொடுக்கலாம். அவங்க எப்போ வேணாலும் பண்ணலாம். பண்ணட்டும். அப்புறம் சாதாரண மலர்கள் அவருக்கு பிடிக்கும். பிடிக்கும். நம்ம நைவேத்தியமா இளநீர் கொண்டு போய் சமர்ப்பணம் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். அது இப்ப சித்திரகுப்தருக்கு போறோம் பண்டிட்ஜி, இளநீர் சமர்ப்பணம் பண்றோம். என்ன மலர்கள் விற்கிறாங்களோ அதை வாங்கிட்டு போறோம். அது முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் பண்டிட்ஜி? அன்னதானம் ஏதாச்சும் பண்ணணுமா? இல்ல சும்மா வீட்டுக்கு வந்துட்டா போதுமா? வீட்டுக்கு வந்துட்டா போதும். ஏன்னா ஆ. காஞ்சி வந்து பூலோக சொர்க்கம். காஞ்சிபுரம் பூலோக சொர்க்கம். சித்திரகுப்தனுடைய வரலாம். அப்புறம் ஏகாம்பரேஸ்வரர், காமாட்சி அம்மன், வரதாஜ் பெருமாள், நிறைய ஆலயங்களுக்கு ஒவ்வொரு இடமே ஒவ்வொரு கோயில்களுக்கு போய்க்கலாம். இந்த தடவை உலகளந்த பெருமாளையும் காமாட்சியம்மன் பார்க்குறோம். இன்னொரு நாள் காமாட்சி அம்மன் ஏகாம்பரேஸ்வரையும் பார்க்குறோம். இன்னொரு நாள் காமாட்சி அம்மனையும் சித்திரகுப்தரையும் பார்க்கறது விசேஷம். இப்ப காமாட்சி அம்மன் சித்திரகுப்தரை பார்த்துட்டு நேரா வீட்டுக்கே தான் வரணுமா? இல்ல நம்ம இப்ப இங்க கடைக்கெல்லாம் போயிட்டு வேற ஏதாச்சும் எங்கே வேணாலும் போகலாம். எங்க வேணாலும் போலாம். போய் வழிபடணும். அதுதான் எது கேட்கணும்னா பட்டுப்புடவை வாங்கலாமா? அவ்வளவு தூரம் போயிட்டு பண்ணிட்டு ஒரு பட்டுப்புடவை வாங்காம எப்படி வர்றது? தாராளம் வாங்க, நல்லாவே அமையும். எல்லாம் வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு வரலாம். அருமை. அருமை. பண்டிட்ஜி, அடுத்ததா ஒரு குழந்தைக்கு வந்து நல்ல எஜுகேஷன் வேணும் அப்படின்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க இந்த குழந்தையோட டேட் ஆஃப் பர்த் வந்து 10/3/2005. குழந்தையோட பேர் வந்து என் சரபீஸ்வரர். SARABESH சரபேஸ்வரர். WAR வார் சரபேஸ்வர். சரபேஸ்வர். ஃபாதர் நேம் வந்து நலன்குமார். மதர் நேம் வந்து சரஸ்வதி. அந்த பையனுக்கு நல்ல எஜுகேஷனுக்காண்டி பண்டிட்ஜிட்ட நேம் சேஞ்ச் பண்ண ரிக்வெஸ்ட் பண்ணி வந்திருக்காங்க. அதாவது எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தோணாதுங்க. நம்மளுக்கு அந்த நேரம் வந்தால் தாங்க நடக்கும். டேர்னிங் பாயிண்ட்டுங்கிறது அந்த நேரம் வந்தால் தான் நடக்கும். ஸோ இந்த குழந்தைக்கு இன்னைக்கு நேரம் வந்திருக்கு. கண்டிப்பாக நல்லது நடக்கும். பொதுவாக 10ங்கிற சூரியன் வாழ்க்கையில் நிறைய அதிர்ஷ்டத்தை தனக்குள்ளே வச்சிருக்கும். விதவிதமான அதிர்ஷ்ட அலைகள் நிறைந்த ஒரு நம்பர் 10. மார்ச் மாதங்கிறப்ப சூரியனுடைய ஒளி அதிர்கள் மீன ராசியிலிருந்து அலையலையாக இந்த சூரியனுடைய ஒளி வரும். அதனால் வாழ்க்கை வசந்தமாக இருக்கும். தேதி, மாதம், வருடம் இதெல்லாம் கூட்டி பார்த்தோம்னா 13, 4ஆம் நம்பர். 1 and 4 4ங்கிறது ராகு. இங்கே சூரியன் இருக்கிறனால நாள் வந்து அடங்கிடும். அதனால் அது பாட்டுக்கு அது வேலை பார்த்துருக்கும். சரபேஸ்வரருங்கிற அந்த ஒளியில் என் சரபேஸ்வரர்னா 36/9. நன்றாக கவனிக்க வேண்டும். 9னா செவ்வாய்னா நெருப்பு. 1ன்னா சூரியன்னா நெருப்பு. பங்குனி மாதம் சூரியன் எப்படி இருப்பார்? கடுமையான வெயில் காலம். இந்த 2 வெப்பமும் உடம்புக்கு சேர்ந்தா ரத்தம் கொதிக்க ஆரம்பிச்சு, குழந்தை டென்ஷன் ஆகிடும், படிக்கிறதெல்லாம் மறந்து போயிடும். அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அந்த டார்கெட் அவங்க அடைய முடியாது. ஏதாவது ஒரு தடைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம இமீடியட்டாக SHA சரபேஸ்வரர் SHA மற்ற ஸ்பெல்லிங் அப்படியே BESH WAR சரபேஸ்வர் போட்டோம்னா தி கிரேட் 41. ஓகே. இப்போ சரபேஸ்வருக்குள்ள அருமையான ஒரு நம்பர் வந்து இந்த புதனானவர் புத்தியை கொடுப்பார், அளவு கடந்த அதிர்ஷ்டத்தை கொடுப்பார், சூரியனோடு சேர்ந்து வலிமையான எதிர்காலத்தை கொடுப்பார், டெக்னாலஜியில் நல்லா டெவலப் ஆகிட்டு போயிட்டே இருப்பாங்க.
இந்த மாதிரி எண்கள் கிடைக்கிறது அவங்களுடைய அதிர்ஷ்டம். ஓகே. இந்த எண்ல Correct. பிறந்தது அவங்க அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம். இந்த மாதிரி நம்பர் கிடைக்கிறது அதோட அதிர்ஷ்டம். ஓகே. இனிமேல் தான் அவங்களுக்கு முதல் புள்ளியே இனிமேல் தான் வரும். ஓகே. ம். அருமை படித்து பண்டிட்ஜி. முடிச்சுட்டு நம்ம எந்த வேலைக்கு போகாமல் இருந்தாலும் கூட இனிமேல் வேலை தேடி வரும். நம்மளை தேடி வரக்கூடிய ஒரு காலம். தினம் எழுதினாலே போதும். 30 நாள், 60 நாள், 90 நாளில் அந்த அலைகள் வந்து சேரும். அருமை ம். பண்டிட்ஜி. ஸோ நீங்க இந்த ஷோ பார்த்துட்டு இருக்கவங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனையா வேணாலும் இருக்கட்டுங்க. கல்யாணம் நடக்கல, இல்ல குழந்தைகள் வந்து படிக்க மாட்டேங்கிறாங்க, இல்ல குழந்தைகள் வந்து சொன்ன பேச்சு கேட்க மாட்றாங்க, இல்ல நீங்க நினைச்ச படிப்பை அடைய முடியல, இல்ல உங்க வாழ்க்கையில ப்ரமோஷன் வரல, இல்ல நீங்க அடுத்த கட்டத்துக்கு போக முடியல. இந்த மாதிரி எந்த விதமான தடங்களுக்கானாலும் பண்டிட்ஜிட்ட வந்தீங்கன்னா, நியூமராலஜி, அஸ்ட்ராலஜி இது எல்லாமே பார்த்து உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷன் குடுப்பாங்க. தேவைன்னா, உங்களுக்கு அவசியம்னா பேரை மாத்தி குடுப்பாங்க. இல்லைன்னா, இருக்க பேர்கிட்டயே எந்த இடத்துல தப்பு நடக்குதுன்னு சொல்லி கரெக்ஷன் சொல்லிக் குடுப்பாங்க. ஸோ, நீங்க வேணுங்கிறவங்க ஸ்க்ராலிங்ல தெரியிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்ட்மென்ட் புக் பண்ணிட்டு வாங்க. சார் வந்து திருப்பூர் ஆஃபீஸ்லயும் அவைலபிளா இருப்பாங்க. சென்னை ஆஃபீஸ்லயும் அவைலபிளா இருக்காங்க. இல்ல நீங்க இந்தியால இல்ல, அப்ராட்ல இருக்கீங்கன்னா, ஆன்லைன் அப்பாயின்ட்மெண்ட்ஸும் நீங்க புக் பண்ணிக்கலாம். இந்த பிறந்த குழந்தைக்கு போக வேண்டிய ஆலயங்கள், இவங்க வழிபட வேண்டிய தெய்வம், இவங்களுக்கான சித்தர், இவங்களுக்கான ராசி கற்கள், இது எல்லாமே வாட்ஸ்அப்லயும், இமெயில்லயும் அனுப்பிச்சிருவாங்கங்க. ஸோ, நீங்க அத பார்த்து, அத அப்படியே மெயின்டெயின் பண்ணிட்டு வந்துக்கலாம். இந்த பிறந்த குழந்தைங்களுக்கு பேர் வைக்கிற குழந்தைங்களுக்கு மிகப்பெரிய ஃப்யூச்சரும், மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் இருக்குங்க. பண்டிட்ஜி 90s கிட்ஸோட மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா கல்யாணம் ஆகல. நிறைய பிள்ளைகளுக்கு அது பொம்பளை பிள்ளைங்களா இருக்கட்டும், ஆம்பளை பிள்ளைங்களா இருக்கட்டும், 30 வயசு ஆயிருச்சு கல்யாணம் ஆகல, 35 வயசு ஆயிடுச்சு கல்யாணம் ஆகல, 40 வயசு ஆயிடுச்சு கல்யாணம் ஆகலன்னு சொல்றாங்க. இந்த திருமண தடைய கிராஸ் பண்ணி வர்றதுக்கு திருமணம் விரைவில் நடக்கணும். குவிக் மேரேஜ், சட்டுன்னு கல்யாணம் முடிஞ்சிடணும் பண்டிட்ஜி. அதுக்கு ஒரு ரெமெடி சொல்லுங்க. பொதுவா ஒரு திருமணம் நடப்பதற்கு முன்னாடி, திருமணம் நடக்கிறப்ப பொருத்தங்கள் போகும். அதில் ஒரு குழந்தை 1ஆம் நம்பரில் பிறந்திருக்கு. 1, 10, 19, 28 பிறந்திருக்கு. அப்படி பிறந்திருந்தால் அந்த குழந்தைக்கு 8ஆம் நம்பரில் பிறந்த ஒரு வரனை அமைத்தால் ஆண், பெண் இருபாலருமே ம். வந்தால் அந்த குடும்பத்தில் வாரிசுகள் சிறப்பாக பிறகு பருவத்தில் எல்லாமே நடக்கும். ஓகே. ஆன் டைம் எல்லாமே நடந்துரும். நடக்கும். கல்யாணம், அப்போ பிள்ளைங்க பொருத்தம் பிறக்கிறது. போதும் கரெக்டாக போடணும். ஆ. 9 பொருத்தம் மட்டும் பார்க்காம ஜாதக ரீதியாக அவங்களுடைய வெயிட் பார்க்கணும். இதெல்லாம் பார்த்து முதல் பிள்ளைவே நம்ம கரெக்டாக செஞ்சாலும் அவங்க பருவத்தில் அந்த கல்யாணம் ஆகிடும். 1 இப்படி 1ஆம் நம்பர்களுக்கு நம்ம நிறைய சொல்லியிருக்கிறோம். அந்த மாதிரி அங்கே ஆரம்பத்தில் அப்படி திருமண தடைக்கு காரணம் என்னன்னா, இப்போ செவ்வாய் தோஷம் அப்படிங்கிற திருமண தடைகள் வராது. ஏன்னா செவ்வாய் தோஷம் வந்து 40% பேருக்கு இருக்கும். அதனால அது செவ்வாய் தோஷத்தை பற்றி நமக்கு அதனால திருமண தோஷம் வராது. பொதுவாக நம்ம மக்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஆயில்யம் மூலத்தை ஒதுக்கிறது. ம். இது ஒரு பெரிய மைனஸ். அதை ஒதுக்கக்கூடாது. ஜாதகம் நல்லா இருந்தால் அந்த ஜாதகத்தை நம்ம பொருத்தலாம். 1 சுக்கிர தோஷம்னு ஒன்று இருக்குது. சுக்கிரன் ஆட்சி பெற்றாலோ, துலாம் ராசியில் பிறந்து ரிஷப ராசியில் பிறந்திருந்தாலோ கண்டிப்பாக சுக்கிர தோஷம் ஒன்று இருக்குது. அந்த சுக்கிர தோஷம் பெற்றவங்க 6, 15, 24, 7, 16, 25 பிறந்தவர்களுக்கு சுக்கிர தோஷம் இருக்கும். களத்திர தோஷம் இருக்கும். இவங்களுக்கெல்லாம் திருமண தடைகள் கண்டிப்பாக வரும். முதல்ல இந்த திருமண தடையை ரிலீஸ் பண்ணுறதுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, கேரண்டியாக சொல்லுவேன். எப்படி சொல்லுவேன்? இந்த மாதிரி நீங்கள் வந்து திருமண தடையாக இருக்குது, அம்பாள்கிட்ட வந்துட்டீங்க. எங்கிட்ட வரல, அம்பாள்கிட்ட வந்துட்டீங்க. இனி நீங்கள் போய் மண்டபம் பார்த்துக்கலாம். அப்படி தான் சொல்லுவேன். ஓகே. என்னங்க ஜி 33 வருஷம் ஆச்சு, பொண்ணு தேடுறோம் கிடைக்க மாட்டேங்குது. 33 வயசு ஆச்சு, மாப்பிள்ளை கிடைக்க மாட்டேங்குது. இப்போ இவ்வளவு நாள் கிடைக்காது மண்டபத்தை போய் பார்க்க சொல்கிறீங்க. நம்பிக்கை இருந்தால் செய்யுங்க. இல்லை நம்பிக்கை தான் இல்லாமல் இல்லை. கண்டிப்பாக நம்பிக்கை. கண்டிப்பா. ம். அந்த பெயரில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை சரி பண்ணி அவங்க எழுத சொல்லுவோம் டெய்லி.
அந்த 33 நாள் 60 நாள் 90 நாளுக்குள்ள வரன் வந்துடும். திருமணம் 3 ஜாதகம் வந்து 3 ஒன்று முடிஞ்சிடும். 20 தனி இது திருமண தடைங்கிறதுக்கு. இப்போ தாயானவர் ஒரு தாய் என்ன நினைக்கணும், ஒரு முழு தேங்காய் எடுத்து சந்திராஷ்டிரமெல்லாம் முடிஞ்சு எந்த நாளாக இருந்தாலும் சரி ஒரு நல்ல நாள் பார்த்து ஒரு முழு தேங்காய் எடுத்து கம்ப்ளீட்டாக அந்த குடுமையெல்லாம் எடுத்துட்டு பன்னீரில் வந்து மஞ்சளை நல்லா குழைச்சி அது கூட கொஞ்சம் சந்தனத்தையும் குழைச்சி பூரா அந்த தேங்காய் எடுத்து மஞ்சள் வச்சுக்கணும். தீபம் ஏற்றி சாமி எப்பயும் போல் பூஜை ரூமில் அதை வச்சிடணும். அடுத்த நாள் காலையில் அதை எடுத்துகிட்டு விநாயகர் கோயில் போய் விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாப்பிட்டு ஏதோ அவருக்கு ஒரு நெய்வேத்தியம் கொடுத்துட்டு நெய் தீபம் போட்டுட்டு அந்த தேங்காயை கையில் வச்சு என்ன கோரிக்கையோ, என் மகளுக்கு திருமணம் நடக்கும், என் மகனுக்கு திருமணம் நடக்கும்ட்டு 9 முறை சுற்றி வரணும். அப்படி 9 முறை சுற்றி வர்றப்ப அந்த கோரிக்கையும் விநாயகர் ஏற்றுக்கணும். அதுக்கப்புறம் அந்த தேங்காயை வந்து அவருடைய துதிக்கையில் வச்சிடணும். பெரிய பெரிய ஒரு ரூமில் துதிக்கையில் வச்சிடணும். இல்லைன்னா ஒரு பாதத்தில் வச்சுட்டு நம்ம அந்த அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுவோம். இந்த மாதிரி செய்தால் கண்டிப்பாக திருமண தடைகளுக்கு ஒரு வாய்ப்பு. எத்தனை வாரம் செய்யணும் பண்டிட்ஜி? இது ஒரே தடவை செஞ்சால் போதும். ஒரு வாரம் அந்த தேங்காயை கோயிலுக்கு எடுத்துட்டு போயிட்டு அதையே அர்ச்சனை பண்ணணுமா பண்டிட்ஜி? அதையே உடைச்சு கொண்டு அதை உடைக்கூடாது, அது வந்து பாதத்தில் வச்சிடணும், வச்சுட்டு வந்துடணும். வேறு தேங்காயை உடைச்சிட்டு அவங்க தீபார்த்தனை பண்ணிவிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடணும். அந்த தேங்காய் கோயிலே இருக்கணும். கோயில் இருக்கணும். இது வந்து தடைகளை நிவர்த்தி பண்ணுறோம். அப்போ திருமண தடைக்கு நேராக விநாயகரை சுக்கரனை கூப்பிட்டு நீ வந்து ஒழுங்காக விளைவிக்கோ, நான் உள்ளே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அதான் அர்த்தம். இது வந்து திருமண தடை இருக்கிறதுக்கு ஒரு எளிய பரிகாரம் உண்டு. மஞ்சள் தேங்காயில் மஞ்சள் தேங்காய் வச்சு இறைவன்கிட்ட நம்ம போய் சரணடைகிறோம். அப்போ அவர் மஞ்சள் மாங்கல்யத்தை அவர் கொடுத்துருக்காரு. இது ஒரு அழகான ஒரு பரிகாரம். அதாவது பண்டிட்ஜி சொல்கிற விஷயம் என்னென்னா 40% ஆஃப் த பீப்புளுக்கு வந்து தோஷம் இருக்கும். அது வந்து செவ்வாய் தோஷமாக இருக்கலாமா பண்டிட்ஜி? கலத்திர தோஷம், செவ்வாய் தோஷம் 40% இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த தோஷத்தை கண்டு நம்ம பயப்பட வேண்டாம். அதுக்கப்புறம் 6ஆம் நம்பர் 7ஆம் நம்பரில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக திருமண தடைகள் இருக்கும். திருமண தடைகள் இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் பன்னீர் எடுத்துட்டு கொஞ்சம் மஞ்சள், சந்தனம் இதெல்லாம் ஒரு தேங்காயில் குழைச்சிட்டு அடுத்த நாள் காலையில் அந்த வரனோ இல்லை அந்த பெண்ணோ இல்லை அந்த ஆணோ இல்லை அவங்களோட அம்மாவோ அப்பாவோ யாராக இருந்தாலும் பிள்ளையார் கோயிலுக்கு போய் பிள்ளையாரோட தும்பிக்கை கிட்ட அந்த தேங்காயை வச்சுட்டு வேற ஒரு தேங்காய் அர்ச்சனை பொருட்கள் வாங்கி பிள்ளையாருக்கு அர்ச்சனை செஞ்சு அருகம்புல் மாலை போட்டு திருமண தடங்கள் நீங்கணும்னு சொல்லி பிள்ளையார்கிட்ட ஆத்மார்ப்பமாக வேண்டிக்கிட்டு வந்தாலே திருமணம் விரைவில் கைகூடும்னு சொல்லி பண்டிட்ஜி எக்ஸலண்ட்டான ரெமெடி, ஈஸியான ரெமெடி, சூப்பர் ரெமெடி கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் பண்டிட்ஜி இந்த ரெமெடிக்கு. பூமியை தோண்டினால் புதையல், பூமியை தோண்டினால் புதையல், எங்களை தேடினால் விடியல், எங்களை தேடினால் விடியல். உலகை ரசித்திடும் உங்களின் கண்கள், எங்கள் நமது கண்கள், உயிரின் இருப்பிடம் 9 எண்கள், எங்கள் நமது கண்கள். அலையும் மனதிலும் ஆறுதல் கூறும், நோய்களும் தீரும், உழைத்தால் உயர்வோம் உண்மை உண்மை, இன்னும் நன்மை. பண்டிட் அசோக் பாரதியின் எங்கள் நமது கண்கள்.